ஹாய் வியூஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவில் தான் வந்திருக்கோம். இன்றைக்கான இந்த வீடியோ இந்த கோவிலை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கு இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். கோவிலுள்ள என்ட்ரானோடனே வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்குது. அதுக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பலிபீடம் இருக்குது. அதுக்கும் முன்னாடி நந்தி தேவருடைய சன்னதி வந்து இருக்குது. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம வந்து காசிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சிவனை வந்து நம்ம தரிசனம் பண்ணணும். அப்படி உங்களால் காசிக்கு போக முடியலன்னா இந்த வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை வந்து தரிசனம் பண்ணுங்கள். அங்கே காசியில் நீங்கள் வந்து சிவனை எப்படி தரிசனம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து இங்கே உங்களுக்கு வந்து அருள் புரிவார். அதுதான் வந்து இந்த கோவிலுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமே. இந்த கோவில் கட்டி வந்து பார்த்திங்கன்னா 400 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் இதோடைய பழமை வந்து குறையாமல் அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு முக்கியமான நாட்கள்லாம் வரீங்கன்னா, சிவனுக்கு உரிய நாட்களில் வரீங்கன்னா இந்த கோவில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சுவாமி அப்போ தரிசனம் பண்ணுறது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த சிற்பங்கள் ஒன்றுமே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ தான் இந்த கோவிலுக்கு வந்து ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கோவில் வந்து இப்போ தான் பார்க்க புதுசாக கட்டின கோவில் மாதிரியே வந்து தெரியுது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவன் வந்து பார்த்திங்கன்னா சுயம்புலிங்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவன் லிங்கமோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதன் அழைக்கப்படுறாரு. அதே மாதிரி அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா காசி விஷாலாட்சின்ற பெயர் நமக்கு வந்து அருள் புரிகிறாங்க. சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா 6-10 மூவர்கள் சன்னதி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா 4 பேருடைய சன்னதியுமே வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணியருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. இங்கே முருகர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தேவி யானையோட காட்சி அளிக்கிறாரு. இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது. அதை நான் என்னன்றது வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த கோவிலுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவில்னு சொல்லியிருப்பேன் பார்த்திங்களா. அதுக்கும் முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகா வில்வக்ஷேத்திரம்னு பேர் வந்து இருந்துச்சு. ஏன்னா இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி வந்து மேங்கோ ட்ரீஸ் இருக்கும். அப்புறமா வந்து வில்வ மரங்கள் வந்து இருக்கும். அதனால் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வில்வக்ஷேத்திரம்னு பேர் வச்சாங்க. இந்த கோவில் வந்து யார் கட்டியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு காலத்துலேயும் நாயக்கர் காலத்துலேயும் வந்து இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கதான் வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நவகிரக சன்னதி வந்து வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் ஒன்றும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவும் அழகாக இருக்குது. ரொம்பவும் நுணுக்கமாக சூப்பராக வந்து செதுக்கியிருக்காங்கன்னே வந்து சொல்லலாம். இதுதான் இந்த கோவிலுடைய தெப்பக்குளம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா 3 சிற்பம் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு சிற்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து காலை தூக்கிட்டு தாண்டவம் ஆடுற மாதிரி இருக்குது. இது பேர் வந்து பார்த்திங்கன்னா உர்த்தவ தாண்டவம்னு சொல்கிறாங்க. இது மாதிரி சிவன் வந்து பார்த்திங்கன்னா திருவாலங்காடு வாடாரண்யேஸ்வரன்ற கோவிலில் வந்து காட்சி அளிக்கிறாரு. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மதுரைன்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்து கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் இருக்கார். அதுக்கு கீழே யாகம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்குது. அந்த சிற்பம் பார்க்கறதுக்கே வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த தாண்டவம் சிதம்பரம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து இந்த மாதிரி தான் காட்சி தருவார்.
ஸோ இதுதான் கைஸ் இந்த 3 சிற்பம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஸோ மேலே சீலிங்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சிவனும் பார்வதி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து காட்சியளிக்கிற மாதிரி பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்பவும் நல்லா இருக்குது கைஸ். ஸோ அவ்வளோதாங்க இந்த கோவில் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமியை நம்ம வந்து தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோதண்டராமர் திருக்கோவில்னு ஒரு கோவில் வந்து இருக்குது. ஸோ அதுவும் வெஸ்ட் மாவட்டத்தில் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த கோவிலுக்கும் நம்ம போயிட்டு இப்போ சுவாமி நம்ம வந்து தரிசனம் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையுமே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதாங்க கோதண்டராமர் திருக்கோவில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்காக வந்து இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அந்த கோவில் ஸோ இந்த கோதண்டராமர் திருக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாகவே இங்கே இந்த கோவிலுக்கு வந்து ரீச் ஆயிடலாம். ஸோ இந்த கோவிலுக்குமே வந்து டைமிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ ஆக்சுவலி நம்ம இந்த கோவிலுக்கு வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து நடை சாத்தியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து இந்த கோவில் வந்து திறந்துருக்கும்னு நினச்சி தான் நம்ம இங்கே வந்தோம். ஸோ ஆனால் இந்த கோவில் வந்து மூடி இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமியை வந்து நம்மளால் தரிசனம் பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோமேனு வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த கோவிலுடைய பக்கத்தில் தான் வந்து இந்த தெப்பக்குளம் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ ரொம்பவும் பழமையான பெயிண்டிங்ஸ் போல் இருக்குது. ஸோ நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து இங்கே லைட்டாக அழிஞ்சிருக்கு, அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த பெயிண்டிங்ஸ் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ராமாயணத்தை வந்து காட்சிப்படுத்துகிற விதமாக தான் வந்து இவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆஞ்சநேயருடைய சன்னதி வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இப்போது க்ளோஸ்டுன்றதுனால வந்து பூட்டியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து சுவாமியை வந்து தரிசனம் பண்ண முடியல. ஸோ இதுதாங்க இந்த கோவிலுடைய தெப்பக்குளம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு அரங்கநாயகி தாயாருடைய சன்னதி வந்து இருக்குது. ஸோ இதுதான் இந்த கோவிலுடைய மூலவர் சன்னதி, அருள்மிகு கோதண்டராமருடைய சன்னதி. ஸோ இங்கே அவருடைய வாகனமான கருடாழ்வாருடைய சன்னதி வந்து இருக்குது. ஸோ இந்த கோவிலுமே வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள் வந்து ரொம்பவும் அழகாக இருக்குது. ஸோ ஒன்று பார்த்து சூப்பராக வந்து செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய சன்னதி வந்து இருக்குது.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு ஆண்டாளுடைய சன்னதி வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இது வந்து இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனுமே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.